காலை வணக்கம். இந்த தீர்ப்பு கேரளாவில் நடந்த சம்பவம். அந்த மாதிரி பல சம்பவங்கள் கிராமங்களில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தீர்ப்பை உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஏஆர் 2024 கேரளா 92, ஏஆர் 2024 கேரளா 92, ரோமியோ விக்டர் அண்ட் அனதர் vs சரணல்லூர் கிராம பஞ்சாயத்து எர்ணாகுளம் அண்ட் அதர்ஸ். இது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத் ஆக்ட் 18 of 1969 சென்ட்ரல் ஆக்ட். இதில் பல 7, 8, 9, 12, 23, 2, 21 டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு 2012. 2022 ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அது வீட்டில் பிறந்திருக்கு. அதனால் இவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறாரு. அந்த அப்ளிகேஷனை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த ரிஜிஸ்ட்ரார் போலீஸ் என்கொயரி பண்ணுறாரு. இந்த குழந்தை உண்மையிலே உங்களுக்கு தான் பிறந்ததான்ட்டு. அந்த என்கொயரிலையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் கேட்குறாரு. ஸோ அதை சேலஞ்சு பண்ணி ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அந்த சட்டம் ரிஜிஸ்ட்ரேஷன் பர்த் ஆக்டில் செக்ஷன் 2 உங்களுக்கு விசாரணை பண்ணுறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அது இந்த மாதிரி தீவிர விசாரணைலாம் பண்ண வேண்டிய வேலை கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன் என்கொயரி, டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் ரோவிங் என்கொயரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் 23(1) 23(2) ரிஜிஸ்ட்ரார் டிலே பண்ணாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த ப்ரொவிஷனை படித்து பார்க்கும்போது இந்த ரோவிங் என்கொயரிக்கெல்லாம் இவருக்கு அதிகாரம் இல்லைன்னு தெரிய வருதுன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நல்ல தீர்ப்பு, பார்த்து வச்சுங்க. காலை வணக்கம், நன்றி.